வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சச்சின். இது உங்கள் சச்சின் பிளாக். வழக்கமாக ஷார்ட்ஸில் வருவோம். இன்றைக்கி வீடியோவில் வரேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நானே ஒரு டாஸ்க் பண்ணலாங்கிற நண்பர்களே. என்ன பழக்கம் அது? ஃபோன் எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் அதுக்கு முக்கியம். இப்போ என் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை, நான் ரீசார்ஜ் இல்லாமல் 2 நாள் இருந்து காமிக்கிறேன். பாருங்க நண்பர்களே, கால் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு டாஸ்க்குன்னு சொல்கிறதோட Dear subscriber, your outgoing service has stopped for now. To get it back, simply recharge your number. கேட்சா நீங்கள் கேட்கலாம், வீடியோ பிடிக்கிறது எந்த ஃபோன், வீடியோ எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்கலாம். நீங்கள் எங்கள் வீட்டில் 2 ஃபோன் நண்பர்களே. இது என் ஃபோனு. இப்போ நான் வீடியோ பிடிக்கிறது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபோன் நண்பர்களே. பார்த்துக்காங்க, இது என் ஃபோனு. இப்போ இந்த ஃபோன்லேருந்து வர இருக்குங்க நண்பர்களே. ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டு ஃபோனில் வந்துருக்கேன். பார்த்துக்காங்க, கேமரா வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதில் ரீசார்ஜ் இல்லை, நான் காமிச்சுக்கிறேன். அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை. தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். பக்காவா? இப்போ என் ஃபோன் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன ரூல்ஸ் நண்பர்களே, நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணக்கூடாது, வைஃபை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணலாம். மெயினாக அந்த 2 நாள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. இப்போ நான் அந்த 2 நாள் எப்படி போகிறேன்னா, என்கிட்ட ஒரு 4 படம் இருக்குது. என் ஆயுதத்தை காமிக்கிறேன் நண்பர்களே. பார்த்துக்காங்க, என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 4 படம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் 2 அரியர் இருக்குது. அது படிக்கிறதுக்கு 4 பிளே லிஸ்ட் இருக்குது. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நண்பர்களே, டைம் 11:06. இப்போ தான் மார்னிங் சாப்பாடு சாப்பிட்றேன். பருப்பு குழம்பு, ரைஸ். இது டைம் 11:30. ஸ்பீக்கரை தூக்கி நான் எங்கே வந்துங்கிறான்னு பார்க்குறீங்களா? ஸ்பீக்கரை காமிட்டேன்னா எடா புளியை காமிக்கிறேன்னு கேட்குறீங்களா? இதுக்கு மேலே ஒரு நாள் இருக்குதா? டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம சுற்றி கல்லை வச்சு உடச்சி இப்படி ஆப்புங்க. இது உள்ளாகிற கொட்டெல்லாம் இருக்கும் நண்பர்களே. இருங்க காமிக்கிறேன். அந்த கொட்டெல்லாம் இருக்கும், அது உள்ளாந்து எடுத்து நம்ம இப்படி பட்டையாக ஆக்கிட்டுங்க. இதை வந்து நம்ம ஃபசில் மாதிரி ரேக்குனா அந்த புளியை வந்து ரவுண்டாக செய்கிறதுக்கு இதை வந்து ரேக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நண்பர்களே, இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அது வந்து செய்யணும் நண்பர்களே. அப்படி செஞ்சால் இந்த இப்படி வரும் நண்பர்களே. இந்த மாதிரி ரவுண்டாக வரும் நண்பர்களே. தம்மா இந்த ரேக் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய கப்பல் உங்கள் ஒரு ஊரில் ஒரு வேலை ஃபேமஸாக இருக்கும் நண்பர்களே. ஒரு ஊரில் கரும்பு வெட்டுறது, கரும்பு அரைக்கிறது, அந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே. எங்கள் ஊரில் இந்த புளியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க வேறு ஊருக்கு, இல்லைன்னா வேறு ஸ்டேட்டுக்கு, அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிடுவாங்க நண்பர்களே. ஸ்பீக்கர் எதுக்குன்னா பாட்டு கேட்குறதுக்கு தான். இப்போ இது புளி அந்த ரிங் பண்ணுறதுக்கு எப்படி டைம் ஆகும், அது ஒரு சும்மாலாம் இருக்க முடியாது. அதுக்கு தான் பாட்டு கேட்குறேன் நண்பர்களே. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேரிங் பண்ணிடலாம். ஏடா அவன் ஸ்பாட்டிஃபைக்குள்ளே போகிறான்னு பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க, நெட்டு ஆனில் இல்லை, வைஃபையும் அது பாசமாக ஆனில் இருக்குது. இது வந்து டவுன்லோடிங் வீடியோ நண்பர்களே. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் சாங். அதெல்லாம் நெட்டு இன்றைக்கும் யூஸ் பண்ணல, இதில் டவுன்லோட் பண்ண சாங். இப்போ அதை தான் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போட்டு பாட்டு கேட்டுட்டு மாலுமா டோலுமா இசாலங்கடி மாலுமா தெச்சி கலிஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா வேற என்ன வேண்டும் வேண்டும் பளபளக்கற பகலானி பளபளக்கற அகலா. 2:51 நண்பர்களே. பாருங்கள், இது டைலு, இது எட்டு. இப்போ நம்ம டாஸ் பண்ணலாம். இன்னொன்று, எட்டு விழுந்தா படிக்கணும், டைல விழுந்தா படம் பார்க்கணும். வாங்க டாஸ் பண்ணலாம்
நண்பர்களே பார்த்துக்காங்கன்னா எதுவும் பண்ணல, டைலு. இப்போ நம்ம படம் பார்க்குற டைம் நண்பர்களே. இப்போ 4:30. இப்போ தான் படம் பார்த்து முடித்தேன். கொஞ்சமாவது உருப்பிடலாம் அப்படின்ட்டு படிக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே டைம் 6:18. இன்னும் படிச்சுருந்தாங்கிறான். செகண்ட் செம்மில் ஓபி அடிச்சுட்டு இப்போ ஃபோனை பார்த்து காப்பி அடிச்சு படிச்சுங்கிறேன் நண்பர்களே. வெளியே வந்து பார்த்தா நைட் ஆயிடுச்சு. வெற்றிகரமாக ஃபஸ்ட் டே முடிக்க போகிறோம். என்ன பிரியாணி பிடிக்குது? புளிசாதம் யாது? டைம் 1:30. இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம குளிக்க போகிறோம் நண்பர்களே. இப்போ நண்பர்களே எங்கே எப்படி ரெடி ஆகுறான்னு பார்க்குறீங்களா? இப்போ படம் பார்க்குறதுக்கு தான். நண்பர்களே டைம் 5 மணி. முன்னதான் அந்த பேய் பாடம் பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் படிக்கலாம் நண்பர்களே. என்னடா படிக்கிற? வருஷம் ஃபுல்லாக படிச்சுருந்தாண்டா இருக்கிற. வாடா கொஞ்ச நேரம் விளையாடி நிற்கலாம். அட இவங்களா காலேஜ் டைமில் விளையாடுறங்க படிக்கிறங்க. இந்த மாதிரி டைமில் தான், இந்த லீவ் டைமில் தான் நம்மளால படம் பார்க்க முடியும். வாங்கடா போய் படம் பார்க்கலாம். நம்ம காலேஜ் டைமில் எல்லாம் படிக்கிறீங்களா? ஏடா யாரும் உருப்படுறதுக்கு வழி சொல்ல மாட்டீங்களா? விளையாடுறதுக்கு படம் பார்க்கலாம். நீ வெள்ளிக்கிழமை எக்ஸாம்டா, வாங்கடா போய் படிக்கலாம். அதுதான் நானும் சொல்கிறேன். விளையாட போய் கை கால் வச்சுக்கணும். எவன் போய் எக்ஸாம் எழுதுறது? என்னடா படம் படிப்பு? எவ்வளோ நாள் வீட்டில் தானே இங்கே வாடா கொண்டு வர விளையாடிட்டு வரலாம். அவனை விடு. நீ வரையா விளையாடுறதுக்கு? நீ வரையா? போயிட்டு விளையாடிட்டு வரணும்னு சொல்கிறதுக்கே தலை சுற்றுது. நம்ம கம்முன்னு ஜாலியாக படம் பார்த்துன்னுக்கலாம். ஸ்பீக்கர்லாம் இருக்குது, ஜாலியாக படம் பார்க்கலாம். அவனை விடு. நீ வரையா? நீங்கள் 2 பேர் சொல்கிறத பார்த்தா ரிஸ்க் ஆகுது. நான் ஒரு பிளான் சொல்கிறேன். கம்முன்னு போய் ஜாலியாக தூங்கலாம். இது எப்படி இது பிளானு? உனக்கு ஓகேவா? நீ சொல்லு, உனக்கு ஓகேவா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நண்பர்களே டே 2 வெற்றிகரமாக முடிய போகுது. நண்பர்களே டைம் 12 மணி. டாஸ்க் முடிஞ்ச கையோட ரீசார்ஜும் பண்ணிட்டேன்.